ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம மூவியில் எக்கோ படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தேட்டரில் மலையாளத்தில் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் ஒரு ஹாரர் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். கேரளாவில் இருக்கிற அடர்ந்த காட்டுப்பகுதி, அந்த மலை உச்சியில் ஒரே ஒரு வீடு இருக்குது. அங்கே தான் ஹீரோயின் இருக்காங்க. ஹீரோயினுக்கு கொஞ்சம் வயசாகிடுச்சு. அவங்களுக்கு துணையாக ஒரு பையன் ஒருத்தர் இருக்கான். இப்போது இந்த ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் ஹீரோ, அவங்க தான் படத்துடைய ஹீரோ. இவங்க நடுக்காட்டுக்குள்ளே இருக்காங்க. இவங்களை தேடி போலீஸ் அலைஞ்சிட்ருக்கு. ஏதோ ஒரு கொலை சம்பவம் செஞ்சிட்டாரு, அதனால் நடுக்காட்டுக்குள்ளார போயிட்டார். இப்போ போலீஸ் அங்கே போய் எல்லாம் இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணுறாங்க. இப்போ இறுதியில் போலீஸ் நம்ம ஹீரோவை பிடிச்சாங்களா இல்லையா, நம்ம ஹீரோ அப்படி என்ன செஞ்சார், அவருக்கும் அங்கே வளர்க்கப்படுற நாய்க்கும் என்ன சம்மந்தம், இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே ஃபஸ்ட் ஆஃப் விட செகண்ட் ஆஃப் நல்லாவே வந்திருக்கு. ஏன்னா செகண்ட் ஆஃபில் தான் ட்விஸ்ட் எண்டிங்லாம் பக்காவாக இருக்குது. நம்ம ஹீரோ அப்படியே போலீஸ் தேடிகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் ஹீரோ கெட்டவனாக காமிக்கிற மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே போகும். அதுக்கப்புறம் ஒரு கருத்துக்கள், சூப்பரான ஒரு சமூக கருத்துக்கள் சொல்லுவாங்க. ஏன்னா நாய்க்கும் மனுஷனுக்கும் இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி நல்லாவே சொல்லிட்டு இருப்பாங்க. அது கிளைமேக்ஸில் நல்ல ஒரு ட்விஸ்ட் அண்ட் எண்டிங் சூப்பரான ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. ஹீரோயினுடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. ஹீரோயினுடைய கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. படத்தை நடிச்ச எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக படத்துடைய பிஜிஎம் மியூசிக் செம்மையான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபிக், அந்த கேமரா ஆங்கிள், அந்த மலைப்பகுதியை சுற்றி ரவுண்டு கட்டி அடிக்கிறது, இப்படிலாம் பார்க்கும்போது நம்மளே காட்டுக்குள்ளார கொண்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. நல்லாவே சூப்பராகவே வந்திருக்கு. சினிமோட்டோகிராஃபிக் நல்லாவே இருக்குது. படத்துடைய மைனஸ்னு பார்த்தா ஃபஸ்ட் ஹாஃப் தாங்க. நான் ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஜப்பாக எழுத்துட்டாங்க. கொஞ்சம் பொறுமையை சோதிக்கிறாங்க. ரொம்ப ஸ்லோவாக போகுது. ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் டூரேஷனை குறைச்சிருக்கலாம். படத்துடைய ஸ்க்ரீன் ப்ளே பொறுத்தவரை ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. செகண்ட் ஹாஃபும் ஒரு சில சீன்ஸில் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது. அது கொஞ்சம் ஸ்பீடு பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ் இல்லை, ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் இந்த படம் சூப்பராக சொல்லுவாங்க. இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி அடுத்த ஒரு புதிய மூவியில் சந்திப்போம்.